ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பேக் நெக்கில் நான் வந்து உயரமும் சுற்றளவை மார்க் பண்ணி ஹாம்கோல் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுத்து இன்னும் நான் கட் பண்ணல. கழுத்து வந்து போட் நெக் மாதிரி நான் அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் ஷோல்டர் அகலம் வந்து 4 இன்ச்சும் உயரம் வந்து 2.5 இன்ச்சு அளவுக்கும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அளவெடுத்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ கேன்வாஸில் ஒரு ஹார்ட் மாதிரி நான் வந்து அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். 9 இன்ச் உயரம் 9 இன்ச் அகலம் வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி 9 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இதோட வச்சு நம்ம இதை அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் எப்பவும் போல் அந்த எட்ஜில் தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தையல் போட்டு கீழே 1.5 இன்ச் அளவுக்கு மடக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு கழுத்துக்கு வந்து நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நெட் கிளாத்தில் அவங்க டிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால நெக்குக்கும் அந்த நெட் கிளாத்லேயே பைப்பிங் கொடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தையும் கேன்வாஸையும் நான் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கரெக்டாக அளவு எடுத்து நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த சைடு தையல் போடாமல் அதுக்குள்ளரையே தையல் போடணும். நல்லா பொறுமையாக நீட்டாக போடணும். கரெக்டாக அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக வளைஞ்சி கொடுத்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அங்கிட்டு நம்ம வந்து கேன்வாஸ்க்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதையும் அது மேலேயே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த சைடு உள்ளே வந்து நம்ம கட் பண்ணி ஓப்பனாக விட்டுருவோம். அப்போ அந்த 1 இன்ச் அளவு கேன்வாஸ் தான் நமக்கு ப்ளவுஸில் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிசிறு தெரியாமல் லைனிங் கிளாத்தை மடக்கி ஒரு தையல் போட்டுக்கணும். சுற்றியில் நம்ம வந்து அந்த பிசிறு தெரியாமல் மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடக்கி தையல் போடுறதுக்கு முன்னாடி அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக வரும். நான் சிசர் கட் கொடுத்துட்டு தான் அந்த பிசிறெல்லாம் நான் மடக்கி தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த டிசைனும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைன் தான். ஒரு கஸ்டமர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு கை டிசைன்லேயும் இதே மாதிரி ஹார்ட் சிம்பிள் போட்டு நெட் கிளாத் வச்சு கவர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிசைன் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பிசிறெல்லாம் நம்ம தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சென்ட்ரு, அந்த சென்டரில் கரெக்டாக இந்த நம்ம தையல் போட்டிருந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ணி இந்த சென்ட்ரு தையல் நம்ம போட்டு எடுத்துப்போம். அப்போ தான் இந்த சைடும் அந்த சைடும் நமக்கு வந்து அந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நகர்ந்து வராது. ஃபஸ்ட்டு சென்ட்ரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கேன்வாஸ்லேயே நம்ம வரைஞ்சி தையல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலேயே நம்ம இப்போ இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஓப்பனில் இன்னும் டிசைன் கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு பாருங்கள், தையல் போட்டுட்டு எப்போவுமே முடிக்கும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ உள் சைடு உள்ளதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம மடித்து தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சிசர் கட் கொடுத்துட்டு பாருங்கள், அங்கங்கே சிசர் கட் கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே திருப்பி விடும்போது அந்த டிசைன் வந்து மாறாமல் அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே உள்ளே திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து நெட் கிளாத்தில் இன்னொரு டிசைன் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதில் ஆஃப் அளவுக்கு இங்கே பாருங்கள், அந்த ஹார்ட் சிம்பிளில் ஆஃப் அளவுக்கு அந்த நெட் கிளாத்தை கொடுத்துட்டு மீதி ஆஃப் சைடு வேறு டிசைன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே அளவு நான் வரைஞ்சிட்டு அந்த நெட் கிளாத்தில் லைனிங் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த கலரில் லைனிங்கை வச்சு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டுட்டு பிசிரை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ண உடனே நல்லா நீட்டாக அழகாக இருந்தது.
பாருங்கள், மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஒவ்வொன்றுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத்தில், கேன்வாஸில் இதிலெல்லாம் நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ சுற்றிலும் நமக்கு வந்து கரெக்டான அளவில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதில் பாதி டிசைன் வந்து அந்த நெட் கிளாத்தில் கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதில் பின் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜ்லேயும் அந்த சென்டர்லேயும் நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம நெட் கிளாத்லேயே நாட் கொடுத்து திருப்பி வச்சுருக்கேன். 5 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து இப்போ அடுக்கடுக்காக நம்ம இதில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் வந்து 2 வந்து ஒரு ஹைட்டு ஒரு 4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 4 இன்ச்சு, இன்னொன்று 2 வந்து 3 இன்ச்சு, இன்னொரு 1 வந்து 2 இன்ச்சு. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம 5 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி அதை பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும், ஒரு சைடு மட்டும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதை வந்து அப்படியே இன்னொரு சைடு நம்ம எப்படி வச்சு கரெக்டான அளவுகளில் அந்த அந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சு அந்த ஷேப் கொடுத்து கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு அங்கங்கே பின் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சோட்டி சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நாட்டு வைக்கிற இடத்துலலாம் நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். இப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். அந்த கரெக்டான அளவுகள்லாம் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிறது மாறாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். அப்போ இன்னும் நல்லா அழகாக எடுத்து காட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த நாட் வச்சு அந்த கரெக்டான டிசைன் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி கஸ்டமர் வந்து எந்த மாதிரியான டிசைன் கேட்டாலும் நம்ம தயங்காமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதிலே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னு சொல்லி தயங்காதீங்க. எதுவுமே நம்ம வந்து முயற்சி பண்ணாமையே முடியாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்த்தா நம்மளாலையும் இது மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் அந்த படிமான தையல் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.